என்னாச்சு ஸ்ருதி? ஏன் சாப்பிடாம இருக்க? அண்ணி, இப்போ நான் சாப்பிடுற நிலைமையிலயா இருக்கேன்? எனக்கு இப்ப அதெல்லாம் யோசிக்கவே தோண மாட்டேங்குது அண்ணி. எனக்கு இப்ப என்ன பண்ணணும்னே தெரியாம அப்படியே பிளைண்டா இருக்கேன் அண்ணி. அப்போ உனக்கு என் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சா? ஐயோ அண்ணி, நான் இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோட இருக்கேன்னா அது நீங்க இருக்கீங்கங்கிற நம்பிக்கையில மட்டும்தான். அதையும் மீறி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் என்ன மட்டும் இல்ல, நான் என் வயித்துல வளர்ற குழந்தைய கூட. ஒரு பேச்சுக்காக கூட அப்படியெல்லாம் பேசாத. உனக்கு சக்தியை கல்யாணம் பண்ணி வைக்கலனா உனக்கு முன்னாடி நானே போயிடுவேன். ஏ பூங்குடி, என்னடி அவளே இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? ஆளாளுக்கு அவசகுணமாவே பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்குடி. அதெல்லாம் மீறிதான் நான் எல்லாத்தையும் பண்ணணும். எது நடந்தாலும் நீ மனசை தளர விட்டுற கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? உனக்கு சக்தி தான் புருஷன். உன் குழந்தைக்கு அவன் தான் அப்பா. உன் குழந்தைக்கு நான் தான் அத்தை, சரவணன் தான் மாமன். இத மாத்த யாரு வந்தாலும் முடியாது. எனக்கு இருக்கிற நம்பிக்கை உனக்கும் இருக்கணும். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. கண்டிப்பா நல்லது மட்டும்தான் நடக்கும். நீ தான் தைரியமா இருக்கணும். உனக்கு தைரியம் வேணும்னா மனசுலயும் சரி உடம்புலயும் சரி அந்த தெம்பு இருக்கணும். தெம்பு வேணும்னா சாப்பிடணும். நீ சாப்பிட்டு தெம்பா இருந்தாதான் நம்மளால நிறைய விஷயத்த சாதிக்க முடியும். யார பகைச்சுக்கிட்டாலும் பசிய பகைச்சுக்காத. அதுக்கு வேண்டியதை நீ கொடுத்துடணும். ஸ்ருதி, உனக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு முதல்ல உன் உடம்புல சக்தி வேண்டாமா? நீ சாப்பிடுறது உனக்காக மட்டும் கிடையாது. உன் குழந்தைக்காகவும் தான். நீ பட்னியா கடந்தா உன் குழந்தையும் தானே பட்னியா கிடக்கும். அத நீ பட்னி போடலாமா? இப்ப சொல்லு, சாப்பிடலாமா இல்ல வேண்டாமா? சாப்பிடலாம் அண்ணி. இதுதான் தங்க புள்ளங்கிறது. வா போய் சாப்பிடலாம். ஹாய், உங்க ஃப்ரெண்டு சாப்பிட போறா. நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாமா? ஓ சாப்பிடலாமே. வா.